நடவடிக்கைகள் இதற்கு முன்னால் எடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் கடந்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஆசிய வங்கிகளிலிருந்து நிதி பெற்று அங்கே இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் திருப்புகழ் கமிட்டி அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த அறிக்கையில் ஆய்வறிக்கையில் இது குறித்து இதற்கும் தேவையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேப்பர்ல தான் வந்தது, திருப்புகழ் கமிட்டி ஆய்வு வரலன்னாரு. ஆனால் திருப்புகழ் அவர்கள் நேரடியாகவே வந்து கொடுத்ததாக எங்களுக்கு தகவல் சொல்கிறார். இன்றைக்கும் வேண்டுமானாலும் அவர்கிட்ட மரியாதைக்குரிய IAS அதிகாரி திருப்புகழ் அவரிடம் அறிக்கைகள் கையில் இருக்கிறது என்று கூறுகிறார். நான் நேராக தான் வந்து அமைச்சரிடமே அந்த திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்தேன் என்றான் சொல்கிறார். தொடர்ச்சியாக ஏன்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் சொன்னா கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அமோனியா கசிவு அதுவும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டதுதான். எனவே நம்முடைய சுற்றுச்சூழல் துறை என்பது உடனடியாக சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அனைத்து நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கென்று தனியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து சுற்றுச்சூழல் மேலும் தமிழகத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும். ஏன்னா இதை இப்ப விட்டோம்னா அடுத்தது பழவேற்காடு ஏரி என்பது ஒரு காலத்துல இறால் நண்டு எல்லாம் வந்து மிக அதிகமான வளம் இருந்த ஏரியாக இருந்து கொண்டு இருக்கிறது. மீன் வளம் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட அதிகமாக நம்முடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே அரசு மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் கனிவோடு பரிசீலனை செய்து, கனிவோடுன்றதை விட கடுமையாக பரிசீலனை செய்து கவனத்துடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் கழிமுக பகுதிகள் என்பது இந்த சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பினுடைய ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய பகுதிகள். அது பொதுமக்களுக்காக மட்டுமல்ல, அதை நம்பி பல்வேறு உயிரினங்கள், பல பறவைகள், பல குடும்பங்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய சூழல். குறிப்பாக மீனவர்கள் இந்த பகுதியிலே அந்த வளங்களை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு பல்வேறு காரணங்களாலே மாசுபடக்கூடிய நிலை வருகிறது. அதற்கு குறிப்பாக வடசென்னை பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள், மணலி போன்றிருக்கக்கூடிய பகுதிகள், எண்ணூர் பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலை கழிவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது போல ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அங்கே பிரச்சனை வந்தபோது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு நம்முடைய அமைச்சராக இருந்த சகோதரர் மையநாதன் அவர்களை அழைத்து கொண்டு அங்கே நேரடியாக சென்று அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அந்த நிவாரணங்களை வழங்கினார்கள். இது ஒரு தொடர்கதையாகவே அந்த பகுதியில் இருக்கிறது. அது பெருமளவிலே சூழலியல் கேடுபாடுகளை உருவாக்குவதோடும் அங்கே இப்போது மீன்கள் செத்து மிதக்கக்கூடிய அளவிற்கு அது அங்கே நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் சூழல்நிலையை முற்றமாக கெடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் அரசு அதற்கான உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த கேடுபாடுகளிலிருந்து அந்த பகுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு சூழலியல் மண்டலமாக அதை உருவாக்கக்கூடிய வகையிலே அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகி கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் இறந்து மிதப்பது குறித்து மீன்வளத்துறை ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். இந்த கொசுஸ்தலை ஆற்றை நம்பி நெடுக்குப்பம், தாழங்குப்பம், முகத்துவார குப்பம், எண்ணூர் குப்பம், சிவன்படை குப்பம் உட்பட்ட கிராமங்கள் இருந்து வருகின்றன. இந்த ஆற்றின் அருகே பல தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இது குறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்களின் கவலையை கருத்தில் கொண்டு ஆற்றின் தொழிற்சாலை கழிவுகளை கொற்றும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்றும், இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடைபெறாமல் இருக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மீன்வளத்துறை இணைந்து ஆற்றின் அருகே உள்ள தொழிற்சாலை கழிவுகளை கண்காணித்து மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
போன ஞாயிறு அன்று ஒரு 7:30 மணிக்கு வந்து திருவெற்றூர் எம்எல்ஏ வந்து எனக்கு தொலைபேசி வாயிலாக அணுகி அது கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கொசஸ்தலை ஆறில் நிறையா மீன்கள் செத்து மிதக்குது, அது என்னென்னு பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து என்னோட மேற்கன்ற அமைப்பு இங்கே ஏற்கனவே இருக்குது. மணாலி என்னோட முக்கியமாக ஆலைகளை கண்காணிக்கணும்னா மேற்கன்ற அமைப்பு மாசு கட்டுப்பாடு வாரியம் இதில் செயல்படுது. அவனோட உடனே நான் வந்து அறிவுறுத்தல் மேலே 8 மணிக்கே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கிளம்பி போனதில் நிறைய மீன்கள் செத்து கிடந்தது. அதில் வந்து முக்கியமாக 5 பகுதியில் வந்து அவங்க ஆய்வு பண்ணாங்க. முக்கியமாக வந்து ரயில்வே பிரிட்ஜ், அதாவது பக்கிங்ஹாம் கெனாலோட ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட, அப்புறம் வந்து பக்கிங்ஹாம் கெனாலும் கொஸ்தலை ஆறும் சேரக்கூடிய இடத்துல, எண்ணூர் முகத்துவாரத்தில், அப்புறம் கொஸ்தலை ஆறு நியர் காட்டுப்பாக்கம் அதுக்கிட்ட, அப்புறம் NCTPS கூலிங் வாட்டர் டிஸ்சார்ஜ் பாயிண்ட் அந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அதில் அவங்க கண்டறிஞ்சது என்னன்னா 2 இடங்களில் முக்கியமாக மீன் செத்து கிடந்த இடத்துலையும் ரயில்வே பிரிட்ஜ் கெனால்லையும் பக்கிங்ஹாம் கெனால்லையும் 2 இடத்துல டிசால்வ்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது. மெயினாக வந்து இந்த மீன்கள் செத்து மிதப்பதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன். அது வந்து 4 mg/லிட்டருக்கு மேலே இருக்கணும். ஆனால் அந்த 2 இடங்கள்லையுமே 2 இருந்தது. முக்கியமாக வந்து நிறைய நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இதுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அந்த மெயினாக அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் கம்மியாகிறதுக்கு மனித கழிவுகள் கலப்பதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, கழிவுநீர் கலக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து சுற்றி உள்ள ஃபேக்ட்ரியில் இருந்து கழிவுநீர் ஏதாவது வந்திருக்கா, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு கண்டறியும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எண்ணெய் படலங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடியே எண்ணூரில் வந்து எண்ணெய் கொட்டி அதெல்லாம் நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க மாசு கட்டுப்பாடு சார்பாக. அப்படி பார்க்கும் போது எதுவுமே அந்த மாதிரி நடக்கலை. அப்போ வந்து நிறையா விஷயத்தில் நம்ம வந்து ஹேண்ட் மீட்டர் வச்சு நிறைய இடங்களில் ஆய்வு பண்ணும்போது டெம்பரேச்சருமே நார்மலாக தண்ணிகள் இருந்து உடனே அந்த இறந்த மீன்களை நம்ம ஆய்வுக்காக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் சென்னையில் எல்லாமே ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அவங்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2150 கிலோ மீன்கள் வந்து இறந்துருந்தது. அதை உடனே சென்னை கார்பரேஷனோட ஒத்துழைப்போடு சேர்ந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு மாசு ஏற்படாத வகையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் நம்ம கழிவுநீர்னால தான் கலந்துருக்குன்றதை நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறோம். இதில் வந்து 18/8/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜாயின்ட் கமிட்டி, அதாவது இது முழுமையாக விசாரிக்கின்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதில் வந்து ஜாய்ஸ் ஆலிவ் ரேச்சல்ன்ற ஜாயின்ட் டைரக்டர், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்டோட ஜாயின்ட் டைரக்டர், அப்புறம் டாக்டர் அருணா, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜோட ப்ரொஃபஸர், அப்புறம் எங்கள் மாசு கட்டுப்பாட்டு டிஎன்பிசிபி சார்பாக மணிமேகலைன்ற ஜேசி மேம், அப்புறம் வந்து விஜயலட்சுமின்ற இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இவங்க 4 பேரையும் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம வந்து நம்ம முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் வந்து முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா குழு அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதுதான் நாங்களும் கேட்டோம். குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குழு அமைச்சு விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னாடவே இது போன்ற ரசாயன கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அதை மட்டும் அவர் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீரில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது என்று சொன்னால், அதோடைய தன்மை மாறுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ரசாயன கழிவுகள் கலப்பதன் மூலியமாக தான் அந்த நீரினுடைய தன்மை மாறும். முடிச்சிடறேன் சார், முடிச்சிட்ட உடனே தன்மை மாறக்கூடும். அப்படி எதுவும் கலக்காம எது விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது அந்த நிறுவனங்களை வந்து இன்னும் வந்து அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டைலாக மாறிவிடும். அந்த நிறுவனங்கள் மீது விசாரணையின் அறிக்கையில் இறுதியில் அந்த நிறுவனங்களிலிருந்து கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் அந்த நிறுவனங்களிலிருந்து தண்டம் வசூலி செய்து அதை அகற்றுகின்ற பணிகளுக்கும் சரி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி நிவாரணம் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் எண்ணெய் பற்றி சொன்னோம். எண்ணெயெல்லாம் நம்ம வாளியில தான் எடுத்து வெளியில் ஊற்றிக்கிட்டு இருந்தோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், அந்த எண்ணெய் கசிவுகள்லாம் பண்ணும்பொழுது அதற்கெல்லாம் டெக்னாலஜி வேணும்னா எந்த நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கலந்ததோ அந்த நிறுவனம் அதை அகற்றி தர வேண்டும். அப்படி அந்த நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டங்களை விதித்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் மறுபடியும் நடக்காம தடுக்க முடியும் என்று சொல்லி, மீண்டும் அந்த விசாரணை குழு அறிக்கை வருவதற்கு முன்பு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோ கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து வரலை என்ற முடிவுக்கு வர வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரியும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நிறைய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா அந்த ஹேண்ட் மீட்டரை வச்சு சில விஷயங்களை பேராமீட்டர்ஸ் நம்ம ஒரு பேராமீட்டரில் 5 பேராமீட்டர் அளந்திருக்கோம்.
அதில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சீவேஜ் சிஸ்டம்னால தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். மேக்ஸிமம் ஒருவேளை அந்த நான் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே தமிழ்நாடு அரசு இந்த எங்களோட அரசு மாண்பு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றம் செய்கிற, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, மீன் வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஃபேக்டரியாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கடுமையாக ஆய்வு சேர்ந்து, அதாவது டையிங் யூனிட்டாக இருக்கட்டும், நிறைய இடத்துங்களில் ஆற்றுல இருக்கக்கூடிய எந்த நிறுவனமாக இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால இதில் வந்து நாங்கள் முக்கியமாக மணலி எண்ணூர் பகுதியில் பாதாளச்சாக்கடை திட்டம் வந்து சரியாக செயல்படுத்தப்படலை. அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முழுவீச்சில் இறங்கியிருக்கோம். அதனால தான் இந்த சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் கலந்ததாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த சாக்கடை மனித கழிவினால தான் டிசால்வ் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் டெக்னிக்கல் டீம் வச்சு சொல்லி நான் ஓரளவு அதை விஷயத்த சொல்கிறோம். மற்றபடி ஃபேக்ட்ரியில் கழிவு மேக்ஸிமம் கிடக்கலன்றதான் எங்களோட அறிக்கைன்றதை. மாண்புமிகு உறுப்பினர்கள் விதி 55 கீழ் அளித்துள்ள முன் அறிவிப்பு சிலவற்றை நான் தகவல் குரலாக இப்போது எடுத்துக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவருடைய திருவுருவ சிலையை மெரினா கடற்கரையில் இருக்கின்ற தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தில் இருக்கின்ற திரு ஜே அம்மா மாளிகையிலே வளாகத்திலே முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு உருவ சிலையிலே இப்போ பராமரிக்கப்படாமல் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று மட்டும் அரசின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் அது பராமரிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய சிலைக்கு தினந்தோறும் மாலை அணிவிப்பதற்கும் முன்வழியாக செல்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்து, வேண்டுமென்றால் அந்த பராமரிப்பு செலவையும் மாலை அணிவிப்பதையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றி தருமாறு கவனத்தை கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் விடுத்த கோரிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. எங்கள் அரசு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு என்றும் உரிய முக்கியத்துவத்தை இழந்து விடாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 2021 லேடி வெலிங்டன் கல்லூரிக்கு அருகாமையிலே சென்னை கடற்கரை சாலையில் உள்ள லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் 9 அடி முழு உருவ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் திருவுருவச் சிலை சென்னை லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இச்சிலை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் 28/1/2021 திறந்து வைக்கப்பட்டது. இச்சிலை செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களால் பராமரிக்கப்பட்டு ஆணையிடப்பட்டு 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாட்கள் அன்று செய்தி மக்கள் தொடர்புத்துறையால் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது என்பதையும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களினுடைய திருவுருவச் சிலை முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சரவுடைய பதிலுக்கு நன்றி. அது லேடி வெலிங்டன் வளாகம் இல்லை, தற்போது அது திருமதி மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா வளாகமாக அரசாணை வெளியிடப்பட்டு மாற்றப்பட்டு அங்கு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தங்களுடைய கவனத்துக்கு சொல்கிறேன். அதே போன்று
மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், அதிலும் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கின்ற மாவட்டம், கல்வியிலே இந்த தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த பின்தங்கிய மக்களை கல்வியிலே உயர வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே கடந்த காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை பல்வேறு காரணங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றி அரசு மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் அந்த ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்கல்வி பயிலுவதற்கு வசதியாக அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்கப்படுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் 55 விதியின் கீழ் மாண்பு உறுப்பினர் கொடுத்திருக்கிற அந்த விதிப்படி கொடுத்திருக்கிற முன்னறிவிப்பிலே சிலவற்றிற்கு உடனடியாக மாண்பு அமைச்சர் பெருமாள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார் என்று கேட்டு, அவர் பதில் சொல்ல தயாராக இருந்தால் தகவல் கூறும் என்கின்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். யார் யார் அறிவிப்பு கொடுத்திருக்கின்ற அவர்கள் மட்டும்தான் இதில் பேச முடியும். அடுத்தடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை தகவல் கோருதலோ அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானமாகவோ சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்கிற போது மற்றவர்கள் பேசலாம். இப்போது மாண்பு உயர்கல்வி அமைச்சர் ஏதாவது பேசுறீங்களா? இல்லையே. மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சுற்றுலா துறை அமைச்சரிடம் ஒரு வினாவை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மாண்பு உறுப்பினர் ரவிசங்கர் அவர்கள் கோரியிருக்கிறார். தகவல் அறிவதற்காக மாண்புமிகு துணைத் தலைவர் ரவிசங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறையூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட புளியஞ்சோலை என்கின்ற அந்த சுற்றுலா தலமானது எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கூட இதுவரை நிறைவேற்றப்படாத வகையில்தான் உள்ளது. காவல் நிலையம் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது, பெண்கள் உடை மாற்றும் இடம் கிடையாது, அதிக விபத்துகள் நடக்கின்ற இடமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. துறையூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து புளியஞ்சோலைக்கு செல்லும் வழி மிக 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 கூறுகளாக இருக்கின்றது. அபாயகரமான வளைவுகள் 3 இடங்களிலே குறுக்கிடுகிறது. அதை போல துறையூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சின்ன ஏரி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிறது. அது தூர்வாரப்பட்டு அதனுடைய நிலை எனக்கு மாண்புமிகு அமைச்சர் விளக்கி கூறினால் நன்றாக இருக்கும். 2 தான். ஒன்று, புளியஞ்சோலையினுடைய கண்டிஷன் என்ன கண்டிஷன், ஆல்ரெடி அது பிக்னிக் ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டுட்டாங்க. அதனுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது, சின்ன ஏரியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, எஸ்டிபிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, யுபிசல்ல பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பச்சைமலையினுடைய சுற்றுலா தலம் அது எந்த அளவில் இருக்கிறது என்பதை மட்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை விளக்கம் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விட. மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அமைந்துள்ள புளியஞ்சோலை திருச்சிராப்பள்ளி நகரத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான இயற்கை சுற்றுலா தலமாகும். ஏற்கனவே ரூபாய் 32,82,000 மதிப்பீட்டில் உடை மாற்றுகின்ற அறை, இருசக்கர வாகன நிறுத்தும் இடம், பொருட்கள் வைப்பறை, குடிநீர் வசதி, அணுகுசாலை உள்ளிட்ட அடிப்படை சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது ரூபாய் 73 லட்சம் மதிப்பீட்டில் கழிப்பறை, அமரும் இருக்கைகள், சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், சாலை வசதி, போர்வெல், சுற்றுலா வழிகாட்டி பலகைகள் மற்றும் மின்விளக்கு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளில் சுமார் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. மீதமுள்ள பணிகளும் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இன்னும் மதிப்பிற்குரிய நம்முடைய துணை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் அங்கே 24 மணிக்கூறும் ஒரு காவல் நிலையம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அங்கே சுகாதார வளாகம் அப்படி அதையும் அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் சுற்றுலாத்துறை மூலம் இப்போ இது இன்னொரு டிபார்ட்மெண்ட், இன்னொரு துறை சார்ந்த விஷயம். அதனால் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் மதிப்பிற்குரிய நம்முடைய
மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கலந்து பேசி, அதே மாதிரி இன்னும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்தை, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் முதல்வர் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரோடு கலந்து பேசி அதை என்னென்ன அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதை வரக்கூடிய காலங்களில் அதை கலந்து பரிசீலித்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள்ட்ட தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வருவாய்த்துறை பற்றி தகவல் அறியும் வேண்டாமா? அது சரி, மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க, அதை பற்றிய விவரம் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் நீங்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் வைத்த கோரிக்கை ஜீரோ வேல்யூ அந்த பட்டா பற்றி விளக்கமாக அமைச்சர் எனக்கு அந்த தபால் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துட்டார். அதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் பல இடங்கள்ல அந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பட்டா இருக்குது. அது கடந்த ஆட்சியில் அது அப்படி அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது. ஆகவே அது தொடர்ந்து இருக்குது. அப்பவே நான் வலியுறுத்தியிருக்கிறேன், கடந்த ஆட்சியில் கூட அதை வலியுறுத்தியிருக்கிறேன். ஆகவே உடனடியாக அமைச்சரை தலையிட்டு அதை நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கிற ஜீரோ வேல்யூ என்று சொல்லப்படுகிற நிலையை அவர்கள் இங்கே மண்டலத்திலே வெளியிட்டார்கள். அதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை கடிதம் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையோடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களும் அதுபோன்ற நிலைகளை மாற்றியமைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு அறிவிப்பு. நிறைய உறுப்பினர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் கூடிய மட்டும் 2 மணிக்கெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? 2 மணிக்கெல்லாம் நீங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும். ஏன்னா அடுத்தடுத்த தொகுதியிலே பல்வேறு பணிகள் இருக்கிறது, விழாக்கள் இருக்கிறது, செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த எல்லா மானிய கோரிக்கைகளிலும் பேசுவதற்கும் பேசுகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் சுருக்கமாக விளக்கமாக உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மென்ஷன் பண்ணுவதற்கு முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டும் விரும்புகளுக்கு சில வாய்ப்புகள் நான் தருகிறேன். என்ன வேண்டுமோ அதை மட்டும் ஒரு வரிகளில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை அனுப்பும்பாடியில் பூசாரிக்கும் மற்றவருக்கும் வாகனம் நிறுத்துவது இடத்திலே தகராறு ஏற்பட்டு அதனால் காவல்துறையிலே காவல் நிலையத்தில் அங்கு சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு அது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்து விடுகிறார். அதை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அமைச்சர்கள் பதில் தயாரானவுடன் நான் அதை கேட்டுக்கொள்வேன். இதான் மாண்புமிகு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநகராட்சி போக்குவரத்து கழகங்களின் நடத்துனர்களை நியமிப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிந்தூரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் நிறுவனத்திற்கு 250 பேரை ஒப்பந்தம் அடிப்படையில் நியமிக்க தமிழக அரசு ஆணை வழங்கியிருப்பது உடனடியாக ரத்து செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து போக்குவரத்து துறையை நேரடியாக பணி நியமனம் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற பர்வதமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் வனத்துறையின் மூலமாகவும் 700 பேர் மட்டுமே தரிசனம் செய்யலாம் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மத்தியிலே ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பை குறித்து மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் திரு சுனில் ஆனந்த் அவர்கள். பல கோடி நெஞ்சங்களில் அன்போடு மானிய கோரிக்கை வரும்போது பதில் சொல்லுவாங்க. மானிய கோரிக்கை வரும்போது பதில் சொல்லலாம். நீங்க உட்காருங்க. பதில் வச்சிருக்கீங்களா நீங்க மாண்பு அமைச்சர்? இல்ல ஆர் யூ ரெடி வித் ரிப்ளை வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி என்னிடம் எழுப்பிய போது உடனடியாக அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் அதே போல வனத்துறை அதிகாரிகளிடமும் கலந்து பேசி ஆலோசிக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் ஏற்கனவே இருந்தது போல அனைத்து பக்தர்களையும் அனுமதிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை இந்த அவையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பல கோடி நெஞ்சங்களில் அன்போடு அமர்ந்திருக்கும் எங்கள் தலைவா, 100 நாளில் நல்மாற்றம் தந்த தமிழகத்து முதல்வா, வணங்குகிறேன். கவனத்தை இருக்கிற அல்லது இதை பற்றி அறிய விரும்புகிறேன், அதை மட்டும் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மேட்டுப்பாளையம் தொகுதியில் உள்ள குளம், குட்டைகள், அத்திக்கடவு, அவிநாசி திட்டம் 1 பெரும்பளவில் சேர்க்கப்படவில்லை. ஆகவே விடுபட்ட குளம், குட்டைகள், அத்திக்கடவு, அவிநாசி திட்டத்தில் சேர்க்க வேண்டும். கூடலூர் நகராட்சி, பெலிச்சி, வீரபாண்டி மற்றும் பெரியநாயக்கம்பாளையம் ஆகிய பேரூராட்சிகளில் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய தனி திட்டம் உருவாக்கி தர வேண்டும். பவானி ஆற்றில் நெல்லித்துறைக்கு மேலே டோமன் பாறை அணை அருகே ஒரு தடுப்பணை கட்டித்தர வேண்டும். பில்லூர் அணை கடந்த 50 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத காரணத்தினால் 65% வண்டல் மண் படிந்துள்ளது. இதனால் முழு கொள்ளளவு நீர் தேக்க முடியவில்லை. ஆகவே பில்லூர் அணையை தூர்வார வேண்டும். திருப்பூர் திருப்பூர் 2வது குடிநீர் திட்டத்தில் 27 MLD தண்ணீரை சிறுமுகையில் அடுத்துள்ள இரும்பரை, மூடுதுறை உட்பட்ட 9 ஊராட்சிகளுக்கு வழங்க வேண்டும். பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. மாண்பு உறுப்பினர் ஹரிபாஸ்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட அரக்கன்கோட்டை மற்றும் தடப்பள்ளி வாய்க்கால் மூலம் பாசனம் பெறும் விவசாய பகுதிகளில் விளையும் நெல்மணிகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தின் மூலமாக வாங்கப்படுகிறது. ஆனால் விவசாயிகளிடமிருந்து ஒரு நெல் மூட்டைக்கு ரூபாய் 35 வசூல் செய்யப்படுகிறது. அவ்வாறு விவசாயிகளிடமிருந்து வசூல் செய்யக்கூடாது என்று அன்புடன் கேட்டு விவசாயிகள் மிகவும் மனவேதையுடன் இருப்பதால் அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை வரசநாடு பகுதியில் 3-4 தலைமுறையாக வாழ்ந்து வருகின்ற மக்களை புலிகள் காப்பகம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு அவர்களால் ஆபத்து ஏற்படுகிறது என்று கடந்த 19ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அந்த மக்களை வெளியேற்றப்பட வேண்டும், அதே போல குடிநீர் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அரசு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்து அந்த மக்களுடைய வாழ்வியலிலும் அதே போல அவர்களுக்கான வன உரிமை சட்டம் 2006 படி பட்டா வழங்கி நம்முடைய அரசு உச்ச நீதிமன்றத்தில் அந்த சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்களை கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ். பாலமுருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூரில் மிக முக்கியமான பிரச்சனை குப்பை மேலாண்மை. குப்பை என்பது வெறும் சுகாதார பிரச்சனை அல்ல, அது மக்களின் ஆரோக்கியம், அது சுற்றுச்சூழல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூரில் மிக முக்கியமான பிரச்சனை குப்பை மேலாண்மை. குப்பை என்பது வெறும் சுகாதார பிரச்சனை அல்ல, அது மக்களின் ஆரோக்கியம், அது சுற்றுச்சூழல், அது ஒரு நகரத்தின் மரியாதை. அந்த மரியாதையை கடந்த ஆட்சியாளர்கள் காப்பாற்ற தவறிவிட்டனர். குப்பைகளை நீர்நிலையங்களிலும் விவசாய நிலங்களிலும் கொட்டி நிரப்பினர். மேலும் சில சமூக விரோதிகள் பல இடங்களில் தீ வைத்து எரிப்பதனால் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் அந்த மாசுபட்ட காற்றினால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே குப்பை சேகரிப்பிலிருந்து அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மை வரை முழுமையான திட்டத்தை உருவாக்கி நமது அரசு திருப்பூருக்கு நிரந்தர தீர்வு வழங்கும் என்ற நம்பிக்கையோடு நானும் திருப்பூர் மக்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இதை நான் வேண்டுகோளாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு நிமிடம் என்ன வினா என்பதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது அனைவருக்கும் அது எளிதாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1969 மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டது. அப்பொழுது அந்த அணை கட்டுவதற்காக இடம் கொடுத்த 97 குடும்பத்தினருக்கு வடதொரசலூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தசாமி நகரில் இடம் கொடுக்கப்பட்டது. அந்த இடம் வனத்துறைக்கு சொந்தமான இடம். தமிழக அரசாங்கம் 1982 வனத்துறைக்கு இடமும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அங்கே உள்ள அந்த 97 குடும்பங்களுக்கும் இதுவரை வீடு கட்டுவதற்கு பட்டாவும் விவசாய நிலத்திற்கு பட்டாவும் கிடைக்கவில்லை. இது ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனை. இதை அரசின் கவனத்துக்கு இருக்குது. உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 2 மாதங்களாக தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 8963 கேஸு, குறிப்பாக நாமக்கல், திருவள்ளூர் மற்றும் தேனி மாவட்டத்தில் 3 இறப்புகள் பதிவாகி இருக்கிறது. இந்த மாதம் தென்காசியில் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி 3 இறப்புகள், கடையநல்லூரில் வந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வந்து 13 வயசு ரிகானா மேரி, 27 வயது நிர்மலா இருவரும் இறந்திருக்காங்க. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கடையநல்லூர் பகுதியில் ரகுமானியபுரத்தை சேர்ந்த 20 வயது அப்துல் ரஹ்மான், இந்த மாதிரி தென்காசியில் அதுவும் குறிப்பிட்ட கடையநல்லூரில் பார்த்தோம் இந்த 3 நாளில் 3 டெத்து. 4வது சங்கரன் கோயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா மருதாபுரியில் 16 வயது மதன் பாண்டி, மொத்தம் 4 டெத்து. இந்த 4 நாளில் இதை பற்றி நேற்று நிறைய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு விட்டது. மாண்பு உறுப்பினர் எல் ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் கிட்டத்தட்ட 14 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த பராமரிப்பு தொகையானது போதுமானதாக இல்லை. இந்த சமூகத்தால் பல அவமதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள். அவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் 1500, மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமாக 2000 ரூபாய் நாம் வழங்குகின்றோம். இது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இது மிகவும் குறைவாக உள்ளது. குறைந்தபட்சம் 4000 ரூபாய் அனைத்து மாநிலங்களையும் வழங்குகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு எங்களுக்கெல்லாம் கார் வழங்கியிருக்கின்றார். அதற்கு நன்றி கூறி, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பராமரிப்பு தொகையை உறுதியாக அவர் கனிவுடன் அதிகப்படுத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தங்கள் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கனிவோடு இந்த கோரிக்கையை வைத்து நன்றியோடு அமர்கிறேன். நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம், வாக்கெடுப்போம். மானிய கோரிக்கை எண் 53 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மாண்பு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே என்னுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இது உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேங்க. முடிந்தவரை நான் குறை சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்கே குறிப்பிட விரும்புவதெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் அன்றைக்கு பேசுகிற போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய மூத்த உறுப்பினர் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள்
முதலமைச்சர் சொல்லும்போது நாங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம்னு. நீங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எங்களுக்கு எந்த பயம் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணி சொல்லி வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. இதை யாரும் அவர் சொன்ன அர்த்தம் அன்னைக்கு அவைக்கு அவர் வரல. அது அவருடைய ப்ராப்ளம். அது அவைக்கு வராத பொழுது அவர் சொன்னாரு, மாண்புமிகு கொறடா சொன்னாரு, ஆதாரம் இருக்கா. நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது, அவர் கேட்கும் பொழுது, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பண்ணாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் தைரியம் இருந்தால் லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்கள் ஆட்சியை நிலைநாட்டி, ஜனநாயகத்தை நிலைநாட்டி, நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகியும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ் மக்கள் முன் தெரியுமா விட்டுருக்கார். அதை நாங்கள் பதிவு பண்றோம். ஏன் நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கொஞ்சம் சொல்லிட்டோம், ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நேற்று மார்க்கெட்டில் ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, லைவை அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றத நான், என் மனைவி, என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர்ன்றத அவர் அந்த பெரியவர் சொன்னார். இது உண்மை சம்பவம். இதை நான் மாண்பு பேரவைத் தலைவர்களே, இவர்கிட்ட நான் அமைச்சர்கிட்ட காலையில் வந்த உடனே நான் இதை சொன்னேன். ஆனால் திடீரென்று எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசினார். லைவை உண்மையாகவே தமிழ்நாடுல முதல்ல தைரியமாக எங்கள் தலைவர் தான் லைவ் அனுமதித்திருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது சூப்பர் சிங்கர் ஆகிவிட்டது எனக்கு இந்த சட்டசபை என்று சொல்வது கொஞ்சம் நீங்கள், ஏன்னா கருத்துக்களை சொல்லுகிற போது பாட்டு பாட விரும்புகின்றவர்கள் அந்த கருத்தை ஒட்டி பாடுவதில் எந்த தவறு இருப்பதாக தெரியவில்லை. அது சூப்பர் சிங்கர் என்கிற அந்த வார்த்தை அவசியமா என்று. இன்னொன்று, மாண்புமிகு உட்காந்துக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது ஜோசியக்காரரை கேட்டு செய்கிறார் என்று கேட்கின்றீர்கள். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு வருகிறார், எவ்வளவு நேரம் பணிபுரிகிறார், எப்படி கோப்புகளை பார்க்கிறார் என்றாலும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் யாரை அவர் கன்சல்ட் செய்கிறார் என்றால், யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, கோப்புகள் என்னிடம் தயாராக இருக்கிறது என்றால் அவருடைய ஆய்வில் இருக்கிறது என்று அர்த்தம். எந்த நேரத்தில் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் இன் கன்சல்டேஷன் வித் ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து முன்னாலே வைக்கிற கோப்புகளை முழுவதுமாக நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தான் சொன்னாரே தவிர அதை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை ஒரு சவாலாக அதை உட்காருங்க
உட்காருங்க, பதில் சொல்ல வேணாம். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் உட்காருங்க. அதை ஒரு சேலஞ்சாக நீங்கள் வந்து ஒரு சவால் விடுப்பது போல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். பேரவைத் தலைவர், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவரையில்லாமல் செய்ய தெரியும். எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. எல்லா துறைகளிலும் அந்தந்த துறையில எங்கெங்கெல்லாம் வந்து வயலேஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் விதிமீறல் இருக்கோ, அதுக்கான சட்டப்பூர்வம் நடக்கிற வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு தான் வருது. அதனால நாங்க ஏற்கனவே இந்த ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டி பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். ரொம்ப எதிர்கட்சி தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க அவள் கட்சியை சார்ந்த ஒரு உட்காருங்க. அவங்க பேசுறாங்கல்ல எதிர்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்கிறது இதைத்தான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிற தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் வந்து திமுக ஆட்சியில் தான் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த நீங்கள் லைவ் உட்காருங்க. நீங்க மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நிலைமை அரசு இருக்கு என்பதை நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே வந்து நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும். எத்தனை கேள்வி அனுப்பியிருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கே கடைபிடித்து வருகின்றோம். எனவே கேள்விகளை பெறுவதில் கால தாமதம் இருந்தாலும் கூட இப்போது பதில் வரப்பெற்றிருக்க நேற்று முன்தினம் கூட அறிவித்திருக்கிறேன். 10 கேள்விகளுக்கு பதிலாக 5 கேள்விகளாக எடுத்துக்கொள்கிறோம் என்று நான் அறிவித்திருக்கிறேன். எனவே எடுக்கப்படவில்லை. நீங்க சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்றீங்க. அதை பத்தி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர், அப்போ இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இது குறித்து வெளியிலே இருக்கக்கூடிய நீங்க என்ன உங்க தலைவை கட்டுப்படுறீங்களா? நீங்க பிடிக்கிறீங்க? நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மீடியா வந்து இங்கே நீக்கப்பட்டதை வைத்து அவர்கள் வந்து சித்திரம் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி உரிமை குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கடிதம் கூட நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டும் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும். யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க இதுங்க நான் என்ன சொல்றேன், இது நீங்க பேரவைத் தலைவர் இல்ல மாண்பு பாருங்க கருத்து இல்ல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் வந்து சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட் இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து என்ன சொல்றாங்க? அத நீங்க சினிமா நடிப்பது போல பஞ்ச் டயலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க.
உட்காருங்க உட்காருங்க. நீங்க நீங்க இருக்க, நீங்க எங்க வரீங்க? நீங்க இங்க போங்க, உள்ள இடத்துக்கு நீங்க போங்க. பதில் நீங்க போங்க முதல்ல. உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க, எல்லாம் அமருங்க, எல்லாம் அமருங்க, இருங்க, நீங்க அமருங்க, இருங்க, அமருங்க, எல்லாம் அமருங்க, 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 அமருங்க. உறுப்பினர் கொஞ்சம் அமைதியா இருங்க. வாய்ப்பு தரேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நான் அவங்கள தான் பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க. முடிங்க. நீங்க பேசி முடிக்கட்டும், முடிக்கட்டும். நீங்க பதில் சொல்லலாம். உங்களுக்கு நான் பதில் சொல்ல அனுமதிக்கிறேன். உட்காருங்க. பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரித்து பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர்கள், இந்த சினிமா போல பஞ்சு டயலாக் என்பதெல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பதில் சொல்லலாம். இப்போ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் யாரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். நேரலை தரும். நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பேசுங்க. உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய கேமரா டீம் இந்த எதிர்க்கட்சி வரிசை தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு எஞ்சி இங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. ரெண்டாவது, மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவ பத்தி சொன்னார். உண்மைதான். அவங்க நேரலையை கடந்த ஆட்சியில மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்கள் நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமேனு நடுநிலையோடு ஒரு கட்சி இரு கட்சி இல்லாமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களினுடைய குரலும், இந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய குரலும் பதிவாக வேண்டும் என்பதற்காக தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அதுல ஏதோ ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் நீங்க அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது போல ஒரு தோற்றத்தை, ஒரு தோற்ற மயக்கத்தை நம்ம உருவாக்கிட கூடாது. யாரு எந்த கட்சியை சார்ந்தவர்கள் மரபு மீறி எந்த வார்த்தை சொன்னாலும் நீக்கக்கூடிய நடுநிலையான சபாநாயகர் இந்த மாமன்றத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இன்னொரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சேம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இந்தியா ரேடியோலயே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும், நீங்க கொடுப்பீங்களான்னு மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து, தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலையும் நேரலை போட்டு குக்கிராமத்தில் இருக்கவங்களை கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. இந்த நேரத்தில் அதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். அதன் பிறகு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது ஒரு விஷயம் வந்தா கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட போறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். 2 வார்த்தை மட்டும் கோரிக்கை. அவர் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா விமர்சிக்கலாம். அதுல ஒரு தனியார் நிகழ்ச்சி பேரை சொன்னாரு. அது பாட்டு பாடுவது இந்த மரபுக்கு புதுசு கிடையாது. விதவிதமாய் வித்தியாசமாய் பயங்கரமா பாட்டு பாடினவங்க தான் அந்த பக்கம் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தனியார் நிகழ்ச்சியினுடைய பேரையும் நம்ம நீக்கிடலாம். இவரை தான் நியமிக்கணும், இவரை நியமிக்க கூடாது. இந்த தொழில் உயர்ந்தது, இந்த தொழில் தாழ்ந்ததுலாம் கிடையாது. இது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட். அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்குமான ஒரு விஷயம் தான் நேர்மையான முறையில் பை மெரிட்ல போயிட்டே இருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுகிற பொழுது அது ஏற்புடையதல்ல. அது மட்டும் கிடையாது. இந்த சினிமாவில் வரக்கூடிய அந்த பஞ்ச்டைல் அதை கூட நீங்க அவை குறிப்பில் நீக்கிட்டீங்க. அதை போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, அறிவுபூர்வமான சிந்தனைகளை அதை முன்வைத்து பேசினால் இந்த மாமன்றம் சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு எங்களுடைய அத்தனை பேரின் சார்பில் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த சபாநாயகர் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இந்த மாமன்றத்தில் கிடைத்திருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன்.
மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவரே, நான் உங்க சார்பா பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நீக்கிட்டீங்க, ஆனா இப்ப இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பது நாங்க எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க நான் சொல்றேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அதான் உங்களுடைய கவனம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து வந்து, குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இடத்தில் இருந்தாலும், ஆதாரபூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து பல்வேறு மீடியாக்களிலே வந்து வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற ஓரிரண்டு செய்திகளில் அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னால் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் இரு தரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். போகிற போக்கிலே அள்ளி தெளித்து விட்டு போகிற இடமல்ல இது. அது வெளி அரசியல் மேடைகளிலே பேசக்கூடிய பேச்சும் அல்ல இங்கே இது. இங்கே பேசுகிற போது நம்முடைய அவனுடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பி இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைத்து இங்கே அனுப்பியிருக்கின்றார்களோ அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற விதத்தில் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னது போல எல்லா பேச்சுக்களையும் நீக்குவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவைக்கு உதவாத, மக்களுக்கு பயன் தராத, நம்முடைய பண்பாட்டிற்கு உதவாத, இந்த அவையினுடைய மாண்பை குறைக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன். பேசுகிற போது அந்த கண்ணியத்தை அனைத்து உறுப்பினர்களும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, 4 மானிய கோரிக்கைகள் மேலே இருக்கிறது, 2 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தை இப்போது பேசிய இப்போது பேசிய கருத்தை இதோடு இப்போ வேண்டாம். இப்போ இல்லை, இப்போ பேசின மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசின பேச்சை ஒட்டி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு எதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வேறு அது தரேன். அது இல்லை மானிய கோரிக்கை நடக்கிற போது நான் வாய்ப்பு தர போகிறேன். இதே மாதிரி நேற்று செய்ததை போலவே மானிய கோரிக்கை நடக்கிற போது அது குறித்து பேச வாய்ப்பு தரேன். பாமகவுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாய்ப்பு. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவருடைய பேச்சு வந்து இங்கே எந்த அளவில் அமைந்திருக்கிறது அவையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். தரேன் பேரவைத் தலைவர் அவர்கள் கண்டிப்பா தரேன். மாண்புமிகு தரேங்க, மானிய கோரிக்கை வரும்போது தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நான் ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் இந்த நாட்டு சட்டமன்றத்தில் இருந்திருக்கு. இதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூறுறார், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், எந்திரிக்கிறார், பேச ஆரம்பித்ததுக்கு முன்னால் இன்னொருத்தரை அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வந்து சொன்னதுக்கு ஒரு கருத்து நான் சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசுகிற போது மந்திரி சபை என்பது ஒரு கூட்டு முயற்சி. அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது இருந்து மாண்புமிகு முதலமைச்சருக்காக பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டு அங்கே அமர்ந்திருப்பது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இருங்க இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு அளித்திருக்குன்னு அதே போன்று தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அன்றைக்கு அளிக்கப்பட்டு சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்னது இல்லை, நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2-3 உறுப்பினரை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல் உங்கள் இருக்கை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் பார்த்து அதான் சொன்னேன், அவர் பேசுவது நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன்.
இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை என்பது விவாதம் வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 53 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 53 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 17,140 கோடியே 55,14,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 10 கோடியே 6,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி கே சேகர் பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர் வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மு திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி வி மார்கண்டன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி வி எம்எச் ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ குட்டி என்கிற சுதாகர், மாண்பு உறுப்பினர் சி வே கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆசஸ் விருநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கருணாநிதி அவர்கள், மாண்பு முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தமீரா விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கா மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ் ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ் சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் கோ ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சு பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மானிய கோரிக்கை எண் 3 நீதி நிர்வாகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதி நிர்வாகம் பற்றிய மானிய கோரிக்கை எண் 3 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2037 கோடியே 21,41,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 8,000 ஆகியவற்றை மேற்படாத தொகைக்கு அரசுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.